வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம மாஸ்டர் மகேந்திரனோட ஆக்டிங்கில் ரீசெண்டாக தெலுங்கில் வெளிவந்திருக்கிற ஒரு வில்லேஜ் ட்ராமா மூவி தான் நீலகண்டா. இந்த படத்தோட தமிழ் விஷனை இப்போ உங்களுக்கு சன் நெக்ஸ்டில் ஆட் ஆகியிருக்கு. தெலுங்கு தமிழ்னு மொத்தமாக 2 லாங்குவேஜஸ் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தில் ராம்கி அண்ட் ஸ்னேகாவிலலாம் முக்கியமானவர்கள் நடிச்சிருக்காங்க. அண்ட் படத்தில் மெயின் லீடாகவே நம்ம மாஸ்டர் மகேந்திரன் தான். ஸோ குறிப்பாக இவரோட அந்த ஆக்டிங் தான் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருந்துச்சு இந்த படத்தில். வேறு எதுவுமே இந்த படத்தில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. படத்தோட கதை ரொம்பவே சிம்பிள் தாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து கபடி விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு சில பிரச்சனைனால ஊர் பிரச்சனைனால அந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருப்பார். அண்ட் இவருக்குன்னு ஒரு லவ் அண்ட் இவருக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்துக்காகவும் அவரோட காதலுக்காகவும் இவரோட எக்ஸ்ட்ரீம் எந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனார் அப்படின்றது தான் கதையே. அண்ட் படம் வந்து ஒரு டீசெண்டான ஒரு வில்லேஜ் ட்ராமா மூவி தான். ஸோ யூஸ்வலான ஒரு ரெகுலரான சென்டிமெண்ட்ஸு, அப்புறம் வந்து அந்த வில்லேஜ் நடக்கிற பாலிடிக்ஸு, ஸோ இதை வந்து மெயினாக அதை வச்சு தான் ஃபோக்கஸ் பண்ணி அதை ஒரு பிளாட்டாக வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க இந்த படத்தில். இந்த படம் வந்து டீசெண்டாக ஆஹா லெவலுக்கு இல்லை, ஸ்கிப் பண்ணுறதே உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அந்த அளவுக்கு பெருசாக எதிர்பார்த்துலாம் இந்த படத்தை பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ்க்கான இந்த படம் உங்களுக்கு செட் ஆகாமே தவிர்த்து அதை தாண்டி பார்த்தே ஆகணும் அப்படின்ற படம்லாம் இந்த படம் கண்டிப்பாக கிடையாது. மாஸ்டர் மகேந்திரனுக்காக இந்த படத்தை பார்க்கலான்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுனாலும் ஸோ அவரோட கேரக்டர் வேணால் மேபி உங்களை ரசிக்க வைக்கலாம். அதுலேயுமே வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் பண்ணியிருக்காரு. கதையும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, அதனால் யோசிச்சுக்கோங்க. அண்ட் இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு சன் நெக்ஸ்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு SRS 5க்கு 2 கொடுக்கலாம்.